ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஃப்ரைடே. இன்றைக்கி லன்ச்சுக்கு நான் வந்து ரைஸு ப்ளஸ் கொண்டக்கடலை கறி பண்ணியிருந்தேன். பொரியலுக்கு வந்து அவரைக்காய் முட்டை போட்டு பொரியல் பண்ணேன். இன்றைக்கி ஃப்ரைடே, ஆல்மோஸ்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஸ்டாக் அவுட் ஆகிடும். நாளைக்கு தான் வந்து எல்லாத்தையும் வாங்கி ரீஸ்டாக் பண்ணணும். பசங்களுக்கு வந்து கொண்டக்கடலை கறி வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, என்ன வெஜிடபிள்ஸ் இருக்குது அதெல்லாம் போட்டு ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லி நினச்சி வீட்டில் ரிமைனிங் இருந்தது வந்து கேரட்டும் இந்த 2-3 பீன்ஸும் தான். சரி, அதை ஆட் பண்ணி எக் கூட ஆட் பண்ணி வீட்டிலேயே வந்து ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லிவிட்டு அதுக்கு வந்து கொஞ்சோண்டு கார்லிக் மட்டும் பொடிசாக சாப் பண்ணி அதை சாட்டே பண்ணிவிட்டு கேரட் பீன்ஸை நல்லா சாட்டே பண்ணிவிட்டு எக்கு போட்டு நல்லா அதை ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துகிட்டு காலையில் சேர்ந்து ஒயிட் ரைஸ் தான் இருந்துச்சு, அது கூடயே ஆட் பண்ணி எக் ரைஸ் பண்ணி கொடுத்துட்டேன். யூஸ்வலாக வந்து எக்கை வந்து ஃபஸ்ட்டே போட்டு ஸ்க்ராம்பிள் பண்ணிடுவாங்க. நான் அது மாதிரி பண்ண மாட்டேன். வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா சாட்டே ஆகி பாயில் ஆகிட்ட பிறகு எக்கை போட்டு அது கூடயே சேர்த்து ஸ்க்ராம்பிள் பண்ணிடுவேன். அப்போ வந்து ரொம்ப பொடிசாக நல்லாயிருக்கும். இல்லாட்டி வந்து கொஞ்சம் பெரியதாக இருக்க மாதிரி இருக்கும். இப்படின்னா வந்து பொடிசாக நல்லாயிருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கூட வந்து காரத்துக்கு நான் எதுவும் ஆட் பண்ணல. க்ரீன் சில்லி அது மாதிரிலாம் கொஞ்சம் சால்ட்டும் பெப்பரும் ஆட் பண்ணேன். ஏன்னா பசங்க வந்து கடைசியில் வந்து அதில் பெரி பவுடர் இப்போ விற்குது பார்த்திங்களா, அது வந்து ஆட் பண்ணி சாப்பிட்டுப்பாங்க. அவங்களுக்கு வந்து அதோட ஃப்ளேவர் டேஸ்ட் பிடிக்கும். ஸோ அதனால் வந்து காரத்துக்கு அவங்க பெரி ஃப்ளேவர் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. இது சிம்பிளாக வீட்டிலேயே செய்கிற ஃப்ரைட் ரைஸ் தான். நம்மக்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி கூட எக்கையும் ஆட் பண்ணிக்கிட்டு சால்ட்டு பெப்பர் எவ்வளோ அதிகமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணி நம்ம செய்யலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சம்டைம்ஸ் நான் என்ன பண்ணுவேன், பட்டர் போட்டுட்டு கார்லிக் போட்டு சாட்டே பண்ணி இது மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணி ரெட் சில்லி ஃப்ளேக்ஸும் ஆரிகானும் போட்டு சாட்டே பண்ணி பண்ணலாம். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நம்ம வெளியில் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிடாமல் இது மாதிரி வீட்டிலேயே அடிக்கடி செஞ்சும் சாப்பிடலாம். இது மாதிரி சிம்பிளான ஹோம்மேட் ரெசிபீஸ் ப்ளஸ் சிம்பிள் லைஃப் ஸ்டைல் உங்களுக்கும் பிடிக்கும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.